Hi friends, welcome to Chennai Variety Foods. இன்னைக்கு நம்ம ஆற்காடு ஸ்பெஷல் ஸ்வீட் மக்கன் பேடா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நான் 1 கப் அளவுக்கு ஸ்வீட்லெஸ் கோவா எடுத்திருக்கேன். 1 கப் மைதா மாவு, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் சால்ட், 2 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 டேபிள் ஸ்பூன் நெய். இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேவைப்பட்டா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா நீட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை நம்ம ரெடி பண்ண உடனே ஒரு மூடி போட்டு இது ஒரு 15 மினிட்ஸ் ஊற விடலாம். மாவு ஊறுறதுக்குள்ள நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். நான் 2.5 கப் சுகர் எடுத்திருக்கேன், 2.5 கப் தண்ணி எடுத்திருக்கேன். இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ கொதிக்க விட போகிறோம். இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்த உடனே ஒரு பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு இப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம். பிசுப்பாக இருந்தால் போதும் சுகர் சிரப். இப்போ நம்ம ஆஃப் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு 1/4 மணி நேரமாக ஊற வச்ச மாவை மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு நீட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா முந்திரி பாதாம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணுறதுக்காக. இப்போ நம்ம இதை தனித்தனி உருண்டைகளாக பிரித்து வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம உள்ள ஸ்டஃபிங் வைக்கலாம். நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்ச பாதாம் முந்திரி உள்ளே வச்சுட்டு மறுபடியும் அதை ரோல் பண்ணி ஃப்ளாட் பண்ணிக்கலாம். வெடிப்பு இல்லாத அளவுக்கு நல்லா ஃப்ளாட் பண்ணி விட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். சூடான எண்ணெயில் எல்லாத்தையும் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இதில் சேர்த்துருக்கிற ஸ்வீட்லெஸ் கோவாவோட ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ 2 சைடும் திருப்பி திருப்பி போட்டு மிதமான தீயில வேக வைக்கலாம். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே நம்ம எடுத்து டைரெக்டாக சுகர் சிரப்லேயே போட்டு ஊற வச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக ஊற விடணும். அப்படி இல்லை அப்படின்னா 2 to 3 ஹவர்ஸ் ஆச்சும் மினிமம் ஊறணும் சுகர் சிரப்பில். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் சஜஷன்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. மறக்காமல் நம்ம சென்னை வெரைட்டி ஃபுட்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.